3:21. சத்தியத்தின்படி செய்கிறவனோ, நல்ல கவனிங்க, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்கு உள்ளாய் செய்யப்படுகிறது வெளியாகும்படிக்கு. ஆமென். இந்த ஒளியிடத்துக்கு சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்திலே வருகிறான். நாம் செய்கிறதெல்லாம் தேவனுக்குள் என் கிரியைகள்லாம் செயல்படுகிறது. இப்போ நான் ஜெபிக்கிறேன், நான் பாடுறேன், துதிக்கிறேன், தேவனுக்குள்ள ஆவி மனிதனுக்குள்ள, தேவனே ஆவிக்குள்ள இருக்கிறார், அவருக்குள்ள நாங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த நான் அவரோடு இணைந்திருக்கிறபடினால் செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். இதனால் தான் நாங்கள் ஒளியிடத்துக்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் நாங்கள் உலக மறுபடியும் பிறந்தோம் அப்படின்னா நாங்கள் அந்த ஒளியினரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். என் கிரியைகள் அவர் மூலமாக செயல்படுகிறது. எனக்குள்ள கிரியைகளா தேவனுக்குள்ளாக எனக்கு செயல்படுகிறது. ஆமென். என்னால செயல்பட்டு எதுவுமே நடக்கல, தேவனுக்குள்ளாய் செயல்பட்டதை நான் சரீர மூலமாய் வெளிப்படுத்துகிறேன். எனக்கு தேவனுக்குள்ளாக செயல்பட்டிருக்கிறது ஆவி மனிதனுக்கு வந்து இந்த சரீர மனிதனிலிருந்து வெளிப்படுத்துகிறேன். இந்த உலகம் பார்க்கும்படிக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆமென். நீங்களும் அதை வெளிப்படுத்துவீர்கள். எப்படி? அற்புத அடையாளங்களாய் நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் சரீர மனிதனுக்குள்ள அந்த ஆவி மனிதன் வரும் பொழுது நீங்கள் அற்புத அடையாளங்களாய் இருப்பீர்கள். ஆமென். சொல்லுங்க, அற்புத அடையாளங்களாய் எங்களை வச்சிருக்கிறார். ஆமென். சகல பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதிகளை சுகமாக்குவீர்கள், ஊழல்களை பார்வையிடப்படுவீர்கள், செவிடரை கேட்கப்படுவீர்கள், மரித்தோரை எழுப்பப்படுவீர்கள். ஆவி மனிதனுக்கு பரிபூரணம். எப்படி இயேசு அந்த ஆவி மனிதனாக இயேசு இருந்தார். ஆமென். இயேசுக்கு எப்படி அற்புதங்களை செய்தாரு? அந்த ஆவி மனிதன், அவர் மாம்ச மனிதன் இல்ல, மாம்சமாய் வந்தாலும் அவர் ஆவியினால் பிறந்தவர். ஆமென். அந்த ஆவியினால் பிறந்தபடினால் இந்த இருள்கள் எதுவும் அவரை சேதப்படுத்த முடியல. ஆமென். அவர் எதற்காய் வந்தார், எங்கிருந்து வந்தார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் அறிந்திருந்தார். நீங்கள் அறிந்து கொள்வீங்கன்னா நீங்க அதிலே 8லே நீங்க யோவான் 8ல அந்த பின்னால பாருங்க, 8வது 14 வசனம் படிக்கிறவாங்க. 12ல சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பான்னு சொல்றாரு. பரிசேயன் கேட்கிறான், உம்முடைய சாட்சி பொய்யா இருக்கிறது, உண்மை கிடையாது, நீரே உமக்கு சாட்சி கொடுக்கிறேன். அப்படி சொன்ன உடனே இயேசு 14ல சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரேத்திரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையா இருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன். இயேசு சொல்றார், நான் எங்க இருந்து வந்தோம் எங்க போகிறோம் நான் என்ன செய்றேன், அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்க இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் நீங்க அறிய மாட்டீங்க. இயேசு எங்க இருந்து வந்தான்னு உங்களுக்கு தெரியாது. இயேசு அவங்க என்ன நினைச்சாங்க, அந்த பூமியில இருந்து ஒரு மனுஷனாக தான் வந்தாரு, அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா இயேசுக்கு தெரியும், நான் மாம்ச மனிதனா இல்ல, நான் ஆவியினால் பிறக்கப்பட்டவன் என்று அவர் அறிந்திருந்தார். ஆனபடியால் அவர் ஒளியினால் நிறைந்திருந்தார். அவர் பலத்த அற்புதங்களை அவரால் செய்ய முடிந்தது. இருள்கள் அவரை கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், நாம் இந்த மாம்ச பாவத்துக்குள் இருந்தோம். நம்மளை அவர் அவருடைய ஆவினால் உயிர்ப்பித்து விட்டார். நம்ம ஆவி மனிதனை உயிர்ப்பித்து விட்டார். இப்போ பாவத்துல செத்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். ஆனா இயேசுக்கு அப்படி இல்லை. அவர் பிறக்கும் பொழுதே ஆவி மனிதனாக தான் பிறந்தார். ஆமென். அவர் பிறக்கும் பொழுதே பாவ மனுஷனா பிறக்கல, மாம்ச மனுஷனா பிறக்கல. மாம்சத்துல வெளிப்பட்டாலும் அவர் ஆவி மனிதன் தான். ஹல்லேலூயா. புரியுதா? இயேசு வந்த உடனே எப்படி அற்புத அடையாளங்களை செய்தார் என்று, அவர் மாம்சத்துல வெளிப்பட்டாலும் அவர் ஆவி மனிதன். அவர் ஆவி மனிதனாகவே நிறைஞ்சிருந்தார். ஆனா நம்ம ஆவி மனிதனாக தேவன் மாற்றிருந்தாலும் இந்த மாம்சம் ஒண்ணு இருக்கு. ஆமென். இந்த மாம்சத்துக்குள்ள வந்தா தான் செயல்பட முடியும். அதுக்கு தான் நமக்கு என்ன தேவை, விசுவாசம் தேவைப்படுது. அதெல்லாம் எனக்குள்ள செயல்படுது, அந்த வல்லமை எனக்குள்ள செயல்படுது. என் வீடுகள் இப்படி மாறப்போகுது, என் பிள்ளைகள் இப்படி மாறப்போறாங்க, சபை இப்படி மாறப்போகுது. இதெல்லாம் ஏன் பேசுறோம்னா இது எல்லாமே ஆவியில நிறைஞ்சிருக்குது. அது அப்படியே நம்ம கண்கள் பார்க்கும்படி நடக்கணும். அதுதான் மாம்சம். மாம்சம் நம்ம கண்கள் பார்க்கும். அப்ப நம்ம பார்க்காததை பேசுகிறபடினால நம்ம எனக்கு விசுவாசிக்கிறபடினால பேசுகிறோம். நீங்க விசுவாசிக்கிறபடினால காணாததை பேசுறீங்க. அது
உங்க கண்கள் பார்க்கும்படி நடக்கும். ஹalleluya. புரிஞ்சுச்சா அந்த சத்தியம்? அதுதான் ஆவி மனிதன் காணக்கூடாதது ஆவியில இருக்குது. சகல ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் நீடித்த ஆயுசும் சந்தோஷமும் சமாதானம் எல்லாமே ஆவி மனிதனுக்குள்ள காணக்கூடாம இருக்குது. இத உங்க காணபடி வரணும். சொந்த மாம்ச கண்கள் பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யறத பேசணும். ஹalleluya. தேவன் எப்படி வார்த்தையை பேசி எல்லாத்தையும் உண்டாக்கினாரோ அதே போல அதே ஜீவன் தான் இப்போ உங்களுக்குள்ள இருக்குது. தேவன் எப்படி ஜீவனை கொண்டு பேசினாரோ அதே ஜீவனை இப்போ உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் வார்த்தை என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத அதுக்கு நடக்கும்னு நீங்க சொல்ல 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 அது இந்த உலகத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அதற்காக தான் தேவன் நம்மளை முன்குறித்து இந்த பூமியில வச்சிருக்கிறார். இல்லாட்டி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டனே அவர் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பிரயோஜனம் இல்லையே. எதற்காக நம்மளை வச்சிருக்கிறார்? எதற்காக சபையை ஸ்தாபிக்க பண்ணினார்? எதற்காக ராஜ்யத்தின் புத்திரர் என்று நமக்கு சொன்னார்? எதற்காக அந்த ராஜ்யம் இந்த பூமியில செயல்பட வேண்டும் என்று சொன்னார்? அந்த தன்மை இந்த உலகத்துல வெளிப்பட வேண்டும். எப்படி இந்த உலகம் இருளாயிட்டோ ஆதாம் மூலமாக, இப்போ கிறிஸ்துவின் மூலமாக இந்த வெளிச்சம் உண்டாக்கப்பட வேண்டும். ஹalleluya. சாபம் மாறி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதனாலதான் நம்ம இப்ப சாபத்தை பேசுவதில்லை, ஜீவனை பேசிக் கொண்டிருக்கிறோம், அழியாமையை பேசிக் கொண்டிருக்கிறோம், காணக்கூடாததை பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் பேசுகிறவர்கள் நிச்சயமாய் நாம் காண்போம். ஆமென். ஆபிரகாம் காணாததை விசுவாசித்துக் கொண்டிருந்தான். அவன் கண்கள் பார்க்கும்படி அது நடந்தது. நாம் காணாததை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் கண்கள் பார்க்கும்படி நடக்கும். ஆமென். தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல, நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஹalleluya. ஆமென். இந்த 3:21 சொல்லுது, சத்தியத்தின்படி செய்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது. ஆமென். உங்க ஜெபங்கள் எல்லாமே தேவனுக்குள்ளாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆமென். உங்க தேவ ஆவியானவரும் நீங்கள் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை உணர்ந்த நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹalleluya. அதே பாருங்க 19